கைஸ் வீடியோ எடுக்கிறதையும் மறந்துட்டு நான் வேறு பிரியாணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். எதுக்காக இந்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா 2024 எண்டில் அதிகமாக செயல்பட்ட ஒரு ஃபுட்டில் பார்த்தீங்கன்னா பிரியாணி தான் முதல்ல எடுத்து பிடிச்சிருக்கு. இது 2024 மட்டும் இல்லைங்க, 23, 22 ஒரு 3-4 வருஷமாக இதுதான் நடந்துட்டு இருக்கு. ஏன் பிரியாணி அதிகமாக சேல் பண்ணப்படுது? பிரியாணினா 10 ரூபா 20 ரூபாய்க்கு விற்குதுங்களா? இல்லை. பிரியாணியோட ஒரு மினிமம் பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 100 ரூபா அந்த மாதிரி தான் ஸ்டார்டிங் ப்ரைஸ். இந்த 100 ரூபாய்க்கு 2 பேர் வந்து பரோட்டா சாப்பிடலாம், இட்லி சாப்பிடலாம், தோசை சாப்பிடலாம். அப்படி இருந்தும் பிரியாணி தான் அதிகமாக சேல் பண்ணப்படுது. பிரியாணி தான் அதிகமாக சேல் ஆகுது. ஒரு பிரியாணி ஃபஸ்ட்டு அதோட வாசனையெல்லாம் மனுஷனை இழுக்குது. அந்த பிரியாணி அவன் சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த டேஸ்ட்டால் அந்த மனுஷனை அப்படியே கவிழ்த்துடுது. இது தாங்க ஒரு பிரியாணி செய்கிற ரகசியமே. இதனால தான் பிரியாணி அதிகமாக சேல் பண்ணப்படுது. அதான் இது மட்டும் இல்லைங்க, ஸ்டார்டிங்கில் இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக் பயோவில் வந்து ஒரு சில பேர் தலை ஃபேன், தளபதி ஃபேன், ரஜினி ஃபேன் அந்த மாதிரி வச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ அந்த காலம்லாம் போயிட்டு பிரியாணி லவர் அப்படின்ற ஒரு பயோ வந்து கீழே வச்சுட்டு இருக்காங்க. ஸோ அதுதான் அந்த பிரியாணிக்கான கிரேவிங்ஸ்ன்றது. ஏன்னா அதோட ருசி வந்து ஒரு மனுஷனை அந்த அளவுக்கு கவர்ந்து இருக்குது. இல்லை வேற யாராச்சும் பயோவில் நான் தோசை லவர், இட்லி லவர் அது மாதிரி வச்சு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? சொல்லுங்கள். யாருமே பார்த்துருக்க மாட்டீங்க. உங்களுக்கு பிரியாணி பண்ண தெரியலாம், பரவாயில்ல, ட்ரை பண்ணுங்க. அப்படின்னா ஆல்ரெடி ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா என்ன மிஸ்டேக் பண்ணுறேன்றதை யூட்டிலைஸ் பண்ணி அந்த மிஸ்டேக் பண்ணாமல் இருக்க பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நான் செய்யறது இல்லைங்க, என்னை விட பெட்டரான பிரியாணி கூட வரும். பட் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணால் மட்டும்தான் அது வரும்.